எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் வெஜ் மட்டன் பிரியாணி, அதாவது பலாக்காயில் பிரியாணி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் சூடானோடனே கீயும் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, கொஞ்சோன்னு முந்திரி, ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதக்க தான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 8 பச்சை மிளகாவை கீரி அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கையளவுக்கு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நாட்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருந்த பலாக்காயையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் போட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுங்க. விசிலில் 2 விசில்ஸ் வரட்டும். 1 டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிடுங்க. நான் அரிசியை இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கழுவி மட்டும் வச்சுட்டேன், ஊற வைக்க வேண்டாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக பார்த்து கிண்டுங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணிடுங்க குக்கரை. இந்த மாதிரி மேலே புகை வந்ததுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு தம் போட்டுருங்க. விசில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா உதிரியாக அடிப்பிடிக்காமல் ஒன்றும் மர்ஜ் ஆகாமல் சூப்பரான பலாக்காய் பிரியாணி ரெடி. அப்படியே வெஜ் மட்டன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.